நம்ம இன்னும் 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ எப்படி இருக்க போகிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இன்றைக்கி செய்கிற செயல்களை வச்சே முடிவு பண்ணிட முடியும். ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது, அதாவது நம்ம வாழ்க்கைக்குள்ளே ஈர்க்க முயற்சி பண்ணுற எந்த ஒரு விஷயமே இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோம், அதை பேஸ் பண்ணி தான் வரும். அப்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை சரியாக வச்சுக்கிட்டோம் நம்ம வாழ்க்கையிலனா, நம்ம ஃப்யூச்சர் கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச மாதிரி மட்டும்தான் இருக்கும். நம்ம நல்ல எதிர்காலத்தை முடிவு பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு 5 விஷயங்களை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். இப்போ நம்ம பேச போகிற இந்த 5 விஷயங்கள் உங்கள் லைஃபோட மேஜர் இம்பேக்ட்டுக்கான காரணமாக இருக்க முடியும். ஸோ இதை உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரும்போதே உங்களால் உங்கள் ஃப்யூச்சரை வந்து உறுதியாக சொல்ல முடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்க போகுதுன்னு. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்யூச்சரை பற்றின ஒரு கனவு வச்சுருப்பீங்க. அது எவ்வளோ அழகாக இருக்கணும்னு யோசிச்சிருப்பீங்க. உங்களுடைய கனவு என்னன்றதை கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதில் இருக்கிற பெஸ்ட் கமெண்ட்க்கு நம்ம சேனல் சைட்லேருந்து ஒரு கிஃப்ட் அனுப்புகிறேன். இப்போது ஒரு சரியான ஃப்யூச்சர் அமைச்சிக்கிறதுக்கு முதல் விஷயமாக நம்ம கவனிக்க வேண்டியது, நம்ம இன்றைக்கி யார் கூட பேசுகிறோம், யார் கூட பழகிறோம், அவங்க வாழ்க்கையில் லட்சியங்கள் இருக்குது, இது எல்லாத்தையுமே கவனிக்கணும். அதாவது நம்ம கூட பழகிற ஆட்கள், இது உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ரிலேஷனாக இருக்கலாம், இல்லை கலீகாக இருக்கலாம், இல்லை நீங்கள் சாதாரணமாக பேசி பழகக்கூடிய வேறு துறையில் இருக்கிற ஆட்களாக கூட இருக்கலாம். நீங்கள் பழகிற ஆட்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறை நேரடியாகவோ மறைமுகமாகவோ உங்களுடைய லைஃப் கோல்ஸை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நேரடியாக அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்களான்னா இல்லை, ஆனால் நம்ம பழகிற ஆட்கள் இருக்கிற அந்த நிலை தான் நம்ம கான்ஷியஸும் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு லைஃப்பை ரன் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் பழகிட்டு இருக்கிற ஆட்கள் அவங்களுக்கு உயர்ந்த லட்சியங்கள் இல்லை அப்படின்னா, நீங்கள் தினம் அவங்க கூட பேசும்போது உங்களுக்கு பெருசாக மோட்டிவேஷன் இருக்காது. ஒருவேளை உங்களுக்கு உயர்ந்த லட்சியம் இருந்தால் கூட அதை நீங்கள் சரியாக கவனிக்க மாட்டீங்க. அப்போது இன்றைக்கி நம்ம பழகிற ஆட்கள் நம்மளை விட ரொம்ப முன்னாடி இருக்கணும், நம்மளை விட ரொம்ப பெட்டராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பழகிற ஆட்கள் உங்களுடைய இலக்குகளுக்கு ஒரு தடையாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்யூச்சர் அப்படின்றது நம்ம இன்றைக்கி யார் கூட இருக்கோன்றதும் பொறுத்தது, யார் கூட பேசுகிறோம், யார் கூட பழகிறோன்றது ரொம்ப பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ நீங்கள் பழகிற ஆட்களை சூஸ் பண்ணி உங்களுடைய இலக்குகளுக்கு சப்போர்ட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஆனால் அதை ஸ்லோ பண்ணுற மாதிரி ஆட்கள் கூட இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு விலகி வந்து சரியான ஆட்களை சூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், நமக்கு லைஃப்பில் நிறைய கோல்ஸ் இருக்கும், நிறைய லிஸ்ட் போட்டு வச்சுருப்போம். சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு வால் ஃபுல்லாக விஷன் போர்டு வச்சுருப்பாங்க. எல்லாம் ஓகே, பட் அதை அப்ரோச் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எதில் வேலை செய்கிறீங்க, எதில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்றது தெளிவாக இருக்கணும். இன்றைக்கி எந்த கோல் எடுத்துக்கிட்டு நீங்கள் ப்ரியாரிட்டியாக ஒர்க் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற போகுதுன்னு அர்த்தம். நம்ம எப்போவுமே எக்ஸைட்டிங் கோலை சூஸ் பண்ணுறோன்ற பேரில் ஒரு ஷார்ட் டேர்மாக சின்ன விஷயங்களில் வேலை செய்கிறது, இல்லை சந்தோஷம் கொடுக்குறத மட்டும் பண்ணுறது, இல்லை நமக்கு கான்ஷியஸில் இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க்லோட் ஜாஸ்தி, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய பெரிய விஷயங்களை எடுக்காமல் இருக்கிறதெல்லாம் கூட ஒரு வகையில் தப்பான ஆக்ஷன் தான். ஸோ இன்றைக்கி எந்த கோலை சூஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறீங்க, அது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றதெல்லாம் ரொம்ப அவசியம். இன்றைக்கி நம்ம ஒரு வேலையை மாற்றுறதுக்கு இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம், இல்லை வேலையை மாற்றுறதுக்கு மட்டும் இந்த கான்ஷியஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த வேலையை மாற்றமோ இல்லை கிடைக்கிற ஒரு சின்ன ஹைக்கோ உங்கள் லைஃப்பை மாற்றிடாது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற கோல்ஸ் வந்து லாங் ஷார்ட்டாக இருக்கணும், ஒரு பெரிய விஷயமா இருக்கணும், உங்கள் அடுத்த 10 வருஷத்தை 15 வருஷத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ உங்களுக்கு நிறைய கோல்ஸ் இருந்தால் கூட ஒரு சரியான கோலை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும், அதில் ஃபோக்கஸ் பண்ணணுன்றது அவசியம். ஏன்னா எல்லாத்தையும் நான் கோலாக வச்சுருக்கேன், எல்லாத்தையும் பார்க்குறேன்னு சொல்லி உங்கள் கான்ஷியஸை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஸ்பெசிஃபிக்காக 1 or 2 கோல்ஸை ஒரு டைமில் எடுத்துகிட்டு அதுக்குண்டான ஃபோக்கஸை ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னாவே அந்த இலக்குகள் உங்கள் வாழ்க்கையை மொத்தமாக மாற்றிடும். அடுத்தது, நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான தப்பான பிஹேவியர் கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்கிறது. எந்த ஒரு முயற்சியுமே தொடர்ந்து பண்ணால் மட்டும்தான் மாற்றம் ஏற்படும். அதுவும் முக்கியமாக எண்ணங்கள் அளவிலான விஷயங்கள் எதுவுமே வந்து நீங்கள் 4 நாள் பண்ணிட்டு விட்டிங்கன்னா அந்த எண்ணத்தில் வேறு ஏதாவது ஒரு தாட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும், வேறு ஏதாவது விஷயம் உள்ளே வந்துடும். ஒரு ஹேபிட்டை கூட தொடர்ந்து பண்ணால் தான் மாற்றிக்க முடியும். அப்படி இருக்கிறப்போ வாழ்க்கையவே மாற்றணும் அப்படின்னா, அதாவது இன்றைக்கி இருக்கிற நிலையிலேருந்து நான் வேறு நிலைக்கு போகணும் அப்படின்னா அதுக்குள்ள முயற்சிகள் எப்பவுமே தொடர்ந்து இருக்கணும். ஒரு 10 நாள் பண்ணுறேன், 2 நாள் கேப் விட்டுறேன் அப்படின்னா அந்த கேப்பில் உங்களுக்கு ஏற்படுற எண்ணங்கள் வேற ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிடும். எப்பவுமே ஒரு விஷயத்தை தொடர்ந்து நினைக்கல அப்படின்னா கான்ஷியஸ் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது. அந்தந்த நாட்களில் நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, எதை பார்க்குறீங்களோ அதுதான் லைஃப்பில் முக்கியம்னு சொல்லி அதுக்கான ரிசல்ட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கன்சிஸ்டன்சின்றது நீங்கள் எதை அப்ரோச் பண்ணுறீங்களோ அதன் மேலே தொடர்ச்சியாக இருக்கணும். ஆனால் இது ஒரு 2 months 3 months தாண்டும் போது நீங்கள் பழகிடுவீங்க. ஸோ ஆரம்ப கட்ட காலங்களில் எந்த ஒரு இலக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த முயற்சி செஞ்சாலும் சரி, உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரணுன்றதை உங்களுக்குள்ளே நல்லா ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் எப்படி இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் லைஃபே ஷேப் ஆகும். அடுத்த விஷயம், நீங்கள் என்ன உணவு எடுத்துக்கிறீங்கன்றது கூட உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அதாவது இதில் வந்து நிறையா பேருக்கு என்ன ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னா, நான்வெஜ் சாப்பிட்லாமா, வெஜ் சாப்பிட்லாமா, இல்லை இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நான் வெஜிடேரியனாக தான் இருக்கணுமா அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து ஸ்பிரிச்சுவலையும் இதையும் நான் மிக்ஸ் பண்ணுங்க, அப்படி பாருங்கன்னு சொல்ல வரல.
ஒரு ஃபுட் எடுத்துக்கிறீங்கன்னா அது உங்கள் நாளை ரன் பண்ணுறதுக்கும் உங்களை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறக்கும். நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து உங்கள் லைஃப்பை ஸ்லோ பண்ணக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணுன்றது எல்லாத்துக்கும் இருக்கிற பேசிக்கான தாட். பட் நம்ம எடுத்துக்கிற ஃபுட் அப்படி தான் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ நீங்கள் ஒரு ஹாப்பியான லைஃப்குள்ளே போகணுன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஹெல்த்தும் அவசியம். நம்ம வெறும் மென்டல் ஹெல்த்தை மட்டும் பார்க்கக்கூடாது, ஃபிசிக்கல் ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களால் இன்றைக்கி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக முடியல, இல்லை வந்து உங்களால் ஒரு ஆக்டிவாக ஒரு வேலையை செய்ய முடியலன்னா அது கண்டிப்பாக உங்கள் ஃப்யூச்சரை பாதிக்கும். செல்ஃபில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கும் போது பார்க்க வேண்டியது உங்கள் ஹெல்த்தும் தான். அப்போது ஒரு நல்ல ஒரு மென்டல் எபிலிட்டி இருக்கிற ஒருத்தருக்கு ஃபிசிக்கல் எபிலிட்டி இல்லைன்னா ஃபங்க்ஷன் ஆக முடியாது. ஸோ ஆஸ் அ ஹோல் ஹியூமன் பீயிங்காக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியது உங்கள் ஹெல்த்தையும் தான். ஸோ இன்றைக்கி என்ன ஃபுட்டு சாப்பிட்றீங்க, அது உங்களுக்கு ஏற்றுக்குதா, அது உங்களுக்கு வந்து உங்கள் ஒர்க்கை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க, இந்த டயட் எடுத்துக்கோங்க நீங்கள் சஜஸ்ட் பண்ணல. பட் உங்களுடைய லைஃப்பை, உங்களுடைய ஒர்க்கை, ஆக்ஷனை ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட் சப்போர்ட் பண்ணுதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம், எவ்வளோ மணி நேரம் உங்களுக்காக நீங்கள் செலவழிக்கிறீங்க. அதாவது நம்ம வந்து ஃபேமிலிக்காக பண்ணுறோம், ஒர்க்காக பண்ணுறோம், இல்லை மற்ற நிறையா விஷயங்களுக்காக நீங்கள் நேரத்தை செலவு பண்ணுறீங்க. ஓகே, உங்கள் எண்ணங்கள் உங்களுக்காக எவ்வளோ நேரம் வேலை செய்யுதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பர்சனல் டெவலப்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் எண்ணங்களை இன்வெஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் நடக்கும். உங்களை பற்றியே நீங்கள் யோசிக்கலை, அடுத்தவங்களை பற்றி பார்க்குறீங்க, அடுத்தவங்க பிரச்சனைகளை பற்றி கேட்குறீங்க, இல்லை அவங்க லைஃப் உங்களுக்கு நிறைய எஃபர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் உங்களுடைய தேவை சார்ந்ததாக இருக்காது. அப்போது நீங்கள் போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டுமே உங்களுடைய க்ரோத்துக்காக இருக்காது. நேரடியாக நீங்கள் உங்களை பற்றி யோசிக்காமல் அடுத்தவங்க பிரச்சனைகளுக்காகவும் அடுத்த சூழ்நிலைகளுக்காகவும் மட்டுமே நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ எவ்வளோ மணி நேரம் நீங்கள் உங்களுக்காக செலவு பண்ணுறீங்க ஒரு நாளில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் முக்கியமானது நீங்கள் என்ன ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டீங்க, உங்களுடைய அனுபவங்கள் எது உங்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சு. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு வேலை செய்கிறீங்கன்னா இப்போ எவ்வளோ தூரம் இம்ப்ரவைஸ் ஆகிருக்கீங்க, இது எல்லாமே உங்களை சார்ந்தது, நீங்கள் உருவாக்கிக்கிறது. அப்போ என் டெவலப்மெண்ட் அப்படின்றது அடுத்தவங்களுடைய ப்ரெசன்ஸ் வேணும், அடுத்தவங்களும் இம்பார்ட்டன்ட் தான், சூழ்நிலைகளும் முக்கியம் தான், ஆனால் இது இத்தனையுமே நான் தான் வந்து உருவாக்குறேன் அப்படின்றப்போ அந்த நேரத்தை எனக்காக நான் செலவு பண்ணணும். ஒரு நாளில் நீங்கள் உங்களுக்காக நேரத்தை செலவு பண்ணல, உங்களோட எண்ணங்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கல அப்படின்னா உங்கள் க்ரோத்தை நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் தாட்ஸ் வந்து உள்ளே என்ன இருக்குதோ, கான்ஷியஸ்க்கு என்ன ஃபீட் பண்ணுறீங்களோ அதுதான் அவுட்கமாக கொடுக்கும். ஸோ முழுமையாக உங்கள் எண்ணங்கள் அதிகமாக வந்து உங்களுடைய வாழ்க்கை மேலே, உங்களுடைய எண்ணங்கள் மேலே இருக்கணும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, செல்ஃபிஷாக இருங்க அப்படின்றேன். செல்ஃபிஷாக இருக்கிற உடனே என்ன யோசிப்பாங்க, அப்போ அடுத்தவங்களுக்கு உதவ வேணாமா, அடுத்தவங்கள பார்க்க வேணாமா அப்படிம்பாங்க. கண்டிப்பாக அவசியம். முதல் நீங்கள் ஒரு லெவல் இல்லை, உங்களுக்கு அடுத்தவங்களுக்காக உதவுற மனசு இருக்குது, ஆனால் வந்து எபிலிட்டி இல்லைன்னா என்ன பண்ணுறது. ஸோ முதல்ல உங்களை நீங்கள் உயர்த்திக்கோங்க, உங்களை ஒரு லெவல் கொண்டு வாங்க, அப்புறமா அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். நீங்களே வளரலை, உங்களுக்கே பெரிய எபிலிட்டி இல்லைன்னா நீங்கள் அடுத்தவங்களை பற்றி நல்லது நினச்சி என்ன பண்ணுறது, ஹெல்ப் பண்ண நினச்சி என்ன பண்ணுறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ முழுக்க முழுக்க உங்களுடைய வளர்ச்சிக்காகவும் உங்கள் வாழ்க்கைக்காகவும் நீங்கள் போடுற எஃபர்ட் அண்ட் டைம் தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு வரும். உங்களுடைய எதிர்காலத்தை முடிவு பண்ணுறது இந்த 5 விஷயங்கள் மட்டும் கிடையாது, நிறையா இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் வியூ. இதெல்லாம் சரியாக இருந்துட்டாவே நீங்கள் அன்றாட செய்கிற சின்ன சின்ன முயற்சிகள் ரொம்ப ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடும். பெருசாக நீங்கள் வந்து இப்படி நடக்குதா அப்படி நடக்குதான்னு ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் செக் பாயிண்ட் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்தா இந்த 5 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, இது எப்படி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கிறீங்கிறத பொறுத்து தான் நம்ம ஃப்யூச்சர், அதாவது அடுத்த வருஷமோ 2வது வருஷமோ 5வது வருஷமோ இருக்க போகுது. இதையெல்லாம் ஒரு ஹோலிஸ்டிக் ரூலாக வச்சுக்கிட்டு உங்களுடைய நாளை தொடங்குங்க. ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது இருந்துட்டாவே நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக நம்ம நினைக்கிறத விட, நம்ம யோசித்து வச்சுருக்கிறத விட ரொம்ப பெருசாக தான் இருக்கும், சந்தோஷமானதாக இருக்கும். நன்றி.